அரோமா டிவி சேனல்ல உள்ள எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலையும் எனக்கு சாட்சி கொடுக்க வாய்ப்பு கொடுத்த அந்த அரோமா டிவி சேனலுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஆமென் அல்லேலூயா. என்னுடைய பெயர் லின்சி பேபி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்து தேவனுடைய சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவை அறிந்த ஒரு மகளாக சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவளாய் நான் இருந்தேன். என்னுடைய குடும்பம், என் தாய் தகப்பன் நான் சிறு வயதா இருக்கும் பொழுதே மும்பை பட்டணத்துல அவங்க தேவனுடைய வேலைக்காக, தன்னுடைய வீட்டு வேலைகளுக்காக, பிசினஸ் காரியமாக அவங்க மும்பை போயிருந்தாங்க. அந்த நாட்களில் அங்க என்னை வளர்ப்பது கஷ்டமா இருந்ததுனால நான் என்னுடைய பாட்டி இடத்தில் வளர்க்கப்பட்டேன் திருநெல்வேலியில. அப்படி நான் வளர்க்கப்படும் பொழுது என்னுடைய தம்பி என் தாய் தகப்பனோடு இருந்தால், நான் திருநெல்வேலியில் வளர்க்கப்பட்ட பொழுது 8th படிக்கும் பொழுது எனக்கு என் தாய் தகப்பனோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம். எங்க அம்மா அப்பா எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு நான் எங்க பாட்டிகிட்ட சொன்னேன், எனக்கு எங்க அம்மா அப்பாட்ட தான் போய் இருக்கணும், நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா அங்க 8th வரைக்கும் இருக்கிற வரைக்குமே தினமும் காலையிலையும் மாலையிலையும் சபைக்கு கடந்து செல்வதாகட்டும், வசனம் படிக்கிறதாகட்டும், எல்லா ஊழியத்திலும், சுவிசேஷ ஊழியத்திலே ஆகட்டும், எல்லாவற்றிலையும் முதல் ஆளா போய் நிற்பேன். ஆண்டவர் அப்படி சிறு வயதிலிருந்தே என்ன அவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தினார். ஆனால் சிறு வயதிலே எங்களுடைய ஊர்ல சிஎஸ்ஐ வழக்கங்கள்ல இருக்கிறதுனால மிஷினரிகள் வருஷத்துக்கு ஒரு தடவை மற்ற மாநிலங்கள்ல இருந்து கடந்து வந்து ஊழியம் செய்வாங்க. ஹிந்தி பாஷைகள் பேசுகிற ஊழியர்கள் வந்து செய்வாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா பாம்பேல இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன். நான் நினைப்பேன், நானும் இதே மாதிரி மிஷினரியா போய் ஊழியம் செய்யணும், மலைகள்ல போய் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் நாட்கள் கடந்து கடந்து போகும் பொழுது ஒரு நாள் நான் அந்த இடத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு பாம்பேக்கு கடந்து வரும் பொழுது, படிப்பு நிமித்தமாய் பாம்பேல நல்லபடியா படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் எல்லாம் நல்ல சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், எம்காம் பிகாம் எம்காம் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் மாற்றப்பட்ட. ஊழியம் எண்ணம் இதெல்லாம் விட்டுட்டு நான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டேன். ஏன்னா என் தாய் தகப்பன் பார்ட் டைமா தேவனுடைய ஊழியத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதாகட்டும், ஆராதனை மூலமாய் ஊழியத்தை செய்வதாக அவங்க இருந்தாங்க. ஆனா நான் படிப்புன்னு சொல்லி சபையை விட்டு தூரமாய் போனேன். நல்ல தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமா போனேன். ஆனா சபைக்கு போகும் பொழுது, ஆராதனைகள்ல போகும் பொழுது நல்லா ஆராதிக்க, ஒர்ஷிப் நடத்த அந்த சூழ்நிலையில இருப்பேன். ஆனா சபையை விட்டு அடுத்து வரும் பொழுது அறியப்படாத, தாய் தகப்பன் அறிய மாட்டாங்கிற நிறைய காரியங்கள்ல ஃப்ரெண்டுகளோட வெளியே போக அந்த மாதிரி காரியங்கள் இருந்தேன். ஆனா எப்பெல்லாம் நான் காலேஜை விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது என் தாய் ஜெபிக்கிற ஒரு நல்ல தாயாய் இருப்பதுனால என்கிட்ட சொல்லுவாங்க, லின்சி நீ இப்ப இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. நான் ஒண்ணுமே போயிட்டு வரல, நான் காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு தான் வரேன் அப்படின்னுட்டு எங்க அம்மாவோட வார்த்தையை அலட்சியம் பண்ணிய நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் என் தாய் தகப்பன் எனக்காய் ஜெபித்தது நிமித்தமாய் இன்று நான் உங்களுடைய மத்தியில ஒரு ஊழியக்காரியாய் வந்து நான் அந்த இடத்துல இருக்கிறேன். நான் அந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் தாய் தகப்பனை வேதனைப்படுத்தின அநேக நாட்கள் உண்டு. படிப்பின் நிமித்தமாகவும் சில காரியங்கள் நிமித்தமாகவும் மும்பை பட்டணத்தில் படிப்பை விட்டுவிட்டு திருநெல்வேலிக்கு மறுபடியுமாய் கடந்து வர தேவன் கிருபை செய்தார். சாரா டக்கர் என்கிற திருநெல்வேலியில எல்லாரும் அறியப்படுகிற ஒரு காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. நல்லபடியா படிப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஆனா உலக பிரகாரமான சில காரியங்களும் என் மனதுல என்னுடைய ஆசைகள்ல இருந்த பொழுதும் தேவனுடைய ஊழியக்காரர் அந்த இடத்துல காலேஜ்ல சேப்பல்ல ஒருத்தவங்க ஊழியக்காரங்க வந்திருந்தப்ப சொன்னாங்க, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த வசனம் என்னை புடமிட்டது. உன் முழு அன்பும் முதல் அன்பும் தேவனுக்கேங்கிற அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்க மட்டும்தான் எனக்கு முதலும் முடிவும், நீங்க தான், நான் வேற யாரையும் உம்மை விட்டு நேசிக்க மாட்டேன் அப்படின்னு என் முழு இருதயத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு வரும் என்றால் என் தகப்பனை போல ஒரு கணவர் எனக்கு வேணும். ஏன்னா என் தகப்பன் என் தாயை நேசிக்கிறவர், குடும்பத்தை கவனிக்கிறவர், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர், கொடுப்பதில் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதில் முதலிடமாய் இருந்ததுனால் நான் அப்படிப்பட்ட என் தகப்பனை பார்த்ததுனால நான் அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் வேணும் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீ தரதா இருந்தா அப்படின்னு. ஆனால் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதே குடும்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் சில விஷயங்கள் காரணமாகவும் என் தாய்
அமேனால ஜெபித்தாங்க. ஏசப்பா, நான் மும்பைல இருக்கிறேன், என் பிள்ளை தமிழ்நாட்டுல இருக்காங்க, ஆனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மகன், எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைத்தால் என் பிள்ளைக்கு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், அவங்க குடும்பமா ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு அவங்க ஜெபித்தாங்க. ஆனா அவர்களுடைய ஜெபத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அந்த வருடத்திலே அசோக்குமார் இன்னைக்கு என்னுடைய கணவரா இருக்கிற அவர் நாகர்கோயில் பட்டணத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களை திருமணம் முடிக்க ஆண்டவர் கிருபை பண்ணினா. அவங்கள திருமணம் முடிக்கும் பொழுது நிரந்தரமான வேலை அவங்கள்ட்ட கிடையாது. நான் என் தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு மகள், எனக்கு ஒரே ஒரு சகோதரன், நல்ல எல்லா எல்லா ஐஸ்வர்யத்தோடும் வளர்க்கப்பட்ட ஒரு மகளா இருந்தேன். ஒரு குறைவே கூட காணாத ஒரு மகளா இருந்தேன். என்னெல்லாம் நினைச்சாலும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவளா இருந்தேன். ஆனால் திருமணம் முடிக்கும் பொழுது கடந்து சென்ற வீடு நிலைமைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இல்லாத பொழுதும் நான் ஒரு நாளும் என் தாய் தகப்பனிடம் என்னுடைய குறைகளை சொன்னதில்லை. ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வைத்தேன். ஆனாலும் அவர் வேலை செய்து கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுல வருமானங்கள் எதுவும் இருக்காது, கடன் அடைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவன் எங்களை இணைத்த தேவன். என் கணவருக்கும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எனக்கும் ஹிந்தி கொஞ்சம் தெரியுங்கிறதுனால ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டே இருந்தார், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று என் கணவரோடு. ஆனால் என் கணவர் சொன்னார், ஏசப்பா, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை உம்முடைய ஊழியத்துக்கு தரேன், என்ன ஊழியத்துக்கு அழைக்காதீங்க, எனக்கு அதுக்குடைய ஞானம் கிடையாது, படிப்பறிவு கிடையாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, நான் வேற எந்த வேலைனாலும் உமக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியுமாய் அழைத்த தேவன். திருமணம் ஆகி ஒரு 2012 எனக்கும் என் கணவருக்கும் திருமணமானது. கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன எதுவும் நல்ல செய்தி இல்லையா? எனக்கு கன்சீவ் ஆகாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்றோம். நாகர்கோயில்ல செக்அப் பண்ணையில சொல்றாங்க, மாசம் மாசம் ஒரு இன்ஜெக்ஷன் எனக்கு போடணும், அப்பந்தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், மாசம் மாசம் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பீரியட்ல தினமும் எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து எனக்கு தினமும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரீரத்துல ரொம்ப பலவீனம், பணம் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் செலவழிக்கப்படுது, ரொம்ப மனவேதனை. ஏசப்பா, இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் கணவரோட பேசினார், நீ இங்க எதுக்காக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கையில? அப்ப என் கணவர் சொல்றேன், மனைவியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏசப்பா, குழந்தைக்கு பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு, அதனால நாங்க இருக்கிறேன். குழந்தை கற்பத்தின் கனி யாரால கிடைக்கும் அப்படின்னா, அப்போ என் கணவர் சொல்றாரு, ஏசப்பா, இது உம்மால கிடைக்கும், என்னால கிடைக்கும்னா உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கும் பொழுது என் கணவர் என்கிட்ட சொன்னாரு, லின்சி, இனி ஆண்டவர் குழந்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நாங்க வெளியே வந்தோம். ஏசப்பாட சொன்ன, ஏசப்பா, நீர் குழந்தை கொடுத்தா சரி, அதை உங்களுடைய நாம மகிமைக்காய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு கடந்து வந்தோம். அந்த நேரத்துல ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு டைபாய்டு ஃபீவர் ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் போக வேண்டியதா இருந்து, அப்படி எனக்கு அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாங்க, இது ஒரு ஆச்சரியமான விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு, சிஸ்டர் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். எப்போ டாக்டரோட எல்லா ப்ரொசீஜரையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தோமோ, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நாங்க கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் கிருபை பண்ணினார். அந்த நேரத்துல கிஃப்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஜோன்ஸ், ஆப்ரஹாம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதை போல ஆண்டவர் அந்த முதல் பையனை அல்லேலூயா ஆண் குழந்தையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்கு அடுத்த வருடமே ஆண்டவர் 2வது குழந்தையும், அபிஷேக் ஜோயல் என்கிற 2வது குழந்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2வது குழந்தை பிறந்து 2 மாதங்களுக்குள்ள ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு என் கணவர் சொல்றாரு, ஏசப்பா, வேலை பார்த்துக்கிட்டே என்கிட்ட கையில பைசா இல்ல, நான் ஊழியத்துக்கு வந்தா எப்படி இருக்கும், நான் யார்கிட்டையும் கை ஏந்த கூடாது ஏசப்பா, நான் வேலை செஞ்சு உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன், வேற எதுனாலும் சொல்லுங்க ஏசப்பான்னு மறுபடியும் தட்டி கழிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி மூலமா என் கணவர்கிட்ட பேசுறாரு, உனக்கு நான் இதே மாதிரி அடி கொடுத்துதான் உன்னை கூட்டிட்டு வருவேன். இந்த வார்த்தையை என் கணவர் என்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் பயப்படுவேன்னுட்டு என் கணவரோட அக்கா கிட்ட அவங்கள்ட்ட சொல்லி, எங்க அண்ணிட்ட சொல்லி, இதே மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நீ ஜெபித்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிசம்பர் 24, 2014 என் கணவர் வேலையை முடிச்சுட்டு ஒரு சிஎஸ்ஐ ட்ரெஷரருக்கு டிரைவரா இருக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு அந்நிய பாஷையோட ஜெபிச்சுட்டு வரும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
அடுத்து வண்டி ஓட்டுறதுக்கு பிரேக் போடவோ இல்ல கியர் போடவோ முடியாது, கை கால்ல அவ்வளவு அடி. ஆனா ஆண்டவர் சொன்ன தரிசனத்தின்படி அந்த நாட்கள்ல ஊழியத்திற்கு என்று வேறு பிடித்தார். 25ஆம் தேதி டிசம்பர் 2014ல நாங்க முழு குடும்பமா தேவனுடைய சமூகத்துல ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தோம். அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த 2-3 நாட்களிலே அதே வருடம் டிசம்பர் லாஸ்ட் 3 நாள் எங்கள் சபையில 21 நாள் 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்குது. கடைசி வருடாந்திர பிரேயர் நடக்குது. அந்த ஜெபத்துல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஏசப்பா நீர் எங்க மூலமா அற்புதம் செய்றீங்க, பிசாசுகளை துரத்துறீங்க. நான் எப்படிப்பட்ட பாவின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னையும் கொண்டு நீர் பயன்படுத்துறீங்களே ஏசப்பா, இந்த அன்புக்கு நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சா நீர் பிரியப்படுவீர்னு நான் ஏசப்பாட்ட அந்த ஜெபத்துல தனியா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யாத்ராகும் புஸ்தகத்தின் மூலமாய் சொல்லுகிறார், ஆமென், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்ட பிறகு இவங்க என்ன செய்யணுங்கிறத நான் அவர்களுக்கு அறிவிப்பேன்ங்கிற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காமித்தார். நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஏன்னா எனக்கு நகை போடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும், பூ வைக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும், ட்ரெஸ்ஸிங் மேட்சா கம்மல் போடுறது, வளையல் போடுறது அப்படின்னு என்னை அலங்கரிக்கிறது ரொம்ப பிடிக்குமா இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிச்சா உனக்கு பிடிச்சத நீ விடுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நான் ஏசப்பாட்ட உடனே ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா நான் இந்த நேரத்துல இந்த ஆண்டவரை நான் பிடித்து எனக்கு எதெல்லாம் விருப்பம் நான் இருக்கிறனோ எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல நான் விடுறேன். இனி இந்த நகையோ இல்ல இந்த பூவோ இல்ல இந்த தேவையில்லாத உலக ஆடம்பரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு நான் ஓகே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கணவர் மதியம் ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல அவங்களும் வாராங்க. வந்து நான் அழுறத பார்த்துட்டு, என்ன லின்சி நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா ஆண்டவர் என்னோட பேசினாரு, நான் இனிமே நகை போட மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க. இல்ல ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நீ எதை விருப்பப்படுறியோ அதை நீ எனக்காக விட்டுருன்னு சொல்றாங்க, அதனால நான் இதை போடல அப்படிங்கும் பொழுது என் கணவர் சொன்னாரு, நீ முன்னாடி போய் என்னோட டைரிய ஓபன் பண்ணி பாரு. நான் அந்த அன்னைக்குல உடனே அவங்க டைரிய ஓபன் பண்ணி பாக்குறேன். அவங்க அதுல எழுதியிருக்கிறாங்க, ஏசப்பா நான் இனி நகை போடவா வேண்டாமா, ஏன்னா அவங்க பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாமே போட்டிருந்த ஒரு மனுஷனாக்கும். அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏன்ட்ட சொல்றாரு, இந்த காரியத்தெல்லாம் விட்டுரு. அந்த நேரத்திலே நாங்க குடும்பமா தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்ய நாங்க ஒப்பு கொடுத்து முழு நேர ஊழியத்திற்கென்று நாங்கள் எங்களுடைய தேவனுடைய சமூகத்துல 2014 கடைசி நாட்கள்ல முழு நேரத்துக்காக நாங்க ஒப்படைத்த அடுத்த சில நாட்களுக்குள்ளே எங்களுடைய மாமியார் குடும்பத்துல இருந்து என் கணவரோட சைட்ல இருந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. சில குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகவும் எங்களை சொன்னாங்க, குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கும் பொழுது என் கணவர் அவங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை எல்லாரையும் படிக்க வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுக்காக அர்ப்பணித்து இருந்ததுனால அவங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப வேதனையா இருந்த, ஏசப்பா என்னை இப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, நான் உங்களுடைய ஊழியத்துக்குன்னு இப்ப வந்திருக்கிறேன், நான் யாரு முன்னாடி வெக்கப்படக்கூடாது, ஒரு வாரம் இல்லை ஏசப்பா, இந்த 2 நாள்ல என்னை வீட்டை விட்டு நீங்க கொண்டு போங்க அப்படின்னுட்டு எந்த சண்டையும் போடாம என் கணவர் அந்த வீட்டை விட்டு நாங்க முழு குடும்பமா அழுதுகிட்டே வெளியே போகும்பொழுது ஆண்டவர் தரிசனத்தோடு ஒரு வீட்டுக்குள்ள எங்களை கொண்டு போனார். எந்த சமயம் நாங்க அந்த வீட்டை விட்டு ஒரு புதிய வீட்டுக்குள்ள வாடகைக்கு கடந்து சென்றோமோ அதே நேரம் அந்த வீட்டுல அப்படி அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சிச்சு. அந்த வீடு அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு அந்த வீடு சுத்தமாகவே நாசமாயிட்டு. ஆனா நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்ன, ஏசப்பா நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் அப்படின்னு. அந்த டைம்ல ஒவ்வொரு இடமா சுவிசேஷ ஊழியம், வியாதியஸ்தர்களுக்கு ஊழியம், சபையோடு சேர்ந்த ஊழியம் அப்படின்னு நாங்க இருக்கும் பொழுது சபையில 21 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. அந்த 21 உபவாச நாள் ஜெபத்துல நாங்களும் எங்க கணவரும் ஜெபிக்கிறோம், ஏசப்பா நாங்க எங்க ஊழியத்துக்கு போகணும், எந்த இடத்துல ஊழியம் செய்யணும், நீர் எங்களோடு பேசுங்க அப்படின்னு 21 நாள் உபவாசத்துல இருக்கும் பொழுது அமிர்தசர்ல இருந்து ஒரு பாஸ்டர் எங்களுக்கு எங்க பாஸ்டருக்கு கால் பண்ணி சொல்றாங்க, உங்க சர்ச்சில இருந்து ஒருத்தவங்களை எங்களுக்கு மிஷினரியா ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாஸ்டர் சொல்றாங்க, எங்க சபையில யாரு இருக்கா மிஷினரியா அனுப்ப, யாரை நாங்க அனுப்ப முடியும் அப்படின்னு. இல்ல அசோக்னு ஒரு பிரதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும்ல, அவங்களை அனுப்பிடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க பாஸ்டர் கேக்குறாங்க, நீங்க போக ரெடியா, ஏற்கனவே குடும்பம் எங்களை வெளியே அனுப்பிட்டு ஊழியத்துக்கு எங்க போவோம்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டவர் சொல்ற வார்த்தை அப்படின்னு நாங்க விசுவாசமா ஓகே நாங்க போக ரெடியப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் முடிஞ்சாதான் போக முடியும். பைபிள் காலேஜ் அந்த நேரத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க கணவர்.
3 மாசம் நாங்க இன்னும் வெயிட் பண்றோம், நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜம்மு காஷ்மீருக்கு போற நேரம் இன்னும் அநேக நெருக்கடிகள் எங்களுக்கு வந்தது. சொந்த பந்தங்கள் எங்களை விட்டாங்க, உற்றார் உறவினர்கள், சபை எல்லாருமே எங்களுக்கு எதிராயிட்டாங்க. ஏன்பா இந்த வாழ்க்கை, செத்தா நல்லது அப்படின்னு ஒரு நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து கண்ணீர் வடித்த நாட்கள் அநேகம். அந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், சாகதானே போற, நீ எனக்காக போய் ஊழியம் செஞ்சு சாகுன்னு சொல்லி ஆண்டவர் ஜம்மு காஷ்மீருக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார். ஜம்முக்கு ட்ரெயின் ஏறும் பொழுது சொந்தம் பந்தம்னு சொல்லி கூட யாருமே எங்க கூட இல்ல. பாஸ்டரோட சில நண்பர்கள் வந்து எங்களை ட்ரெயின் ஏத்தி விட வந்தாங்க. அந்த நாட்கள்ல கண்ணீரோட எங்க போறோம்னு தெரியாது, ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த நாட்கள் அநேகர் சொன்னாங்க என் கணவர்கிட்ட, நீங்க மட்டும் போய் ஜம்மு காஷ்மீரை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டு போங்க. ஏன்னா எனக்கு லைட்டா ஒரு கூலிங் வந்தாலே தும்மல் வந்துரும், அலர்ஜி வந்துரும். சின்ன பிள்ளைங்க 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னுட்டு எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என் கணவர் சொன்னாரு, இல்ல ஆபிரகாம் குடும்பத்தோட போனார், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு. நான் குடும்பத்தோட போறேன், ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்ற ரெடி அப்படின்னு அவங்க சொல்லி நாங்க முழு குடும்பமாய் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு ஆண்டவர் வர கிருபை செய்தார். அந்த இடத்துல 10 மாதங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே உதவி ஊழியராய் இருந்து பணி செய்ய ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தினார். அநேக ஹிந்தி பாடல்களை கற்றுக்கொள்ள, ஹிந்தியில பேசுறதற்கு, ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பயிற்சியை அந்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். 10 மாதம் கடந்து சென்ற பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இனிமே பாஸ்டர் நீங்க 10 மாசம் ஆயிட்டு, உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்க இனிமே புதிய இடத்துக்கு ஊழியத்துக்காக நீங்க போகணும் அப்படின்னு. எந்த லீடிங் இல்லாம எங்க போய் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு வீடு கிடைச்சிச்சு. அந்த இடத்துல நீங்க ஊழியம் ஆரம்பிங்க அப்படின்னு எங்களை அந்த இடத்துல விட்டாங்க. அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு 4 பக்கமும் கோதுமை வயல்கள் நிறைந்ததுக்கு நடுவுல ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள எந்த ஜன்னலோ எந்த எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு. போன உடனே பிள்ளைங்களுக்கு பூச்சி கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணு. ஒரு லீடிங் இல்ல அந்த இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு. நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஏசப்பாட்ட சொன்னோம், ஏசப்பா நீர் இந்த இடத்துல ஊழியம் வச்சிருந்தா நாங்க இங்க ஊழியம் செய்யணும். நாளையில இருந்து நாங்க 50 நாள் ஜெபம் நடத்துறோம். இந்த 50வது நாள் உம்முடைய சித்த எங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு இங்க ஊழியத்தை தொடங்க வைங்க. இல்ல நீங்க வேற இடத்துல ஊழியம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எங்களை அங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்க 50 நாள் ஜெபம், தொடர் ஜெபத்தை நாங்க ஆரம்பிக்கும் பொழுது, நாளைக்கு அந்த பிரேயர் ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அதே பாஸ்டர், எந்த பாஸ்டர் நாங்க தமிழ்நாடுல இருக்கையில எங்களுக்கு கால் பண்ணி ஜம்மு காஷ்மீர் கூப்பிட்டாங்களோ அதே ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப நீங்க பஞ்சாப்க்கு வர்றீங்களா, பஞ்சாப் ஊழியத்துக்கு நீங்களும் இப்ப அடுத்த ஊழியத்துக்கு எங்க போகலாம்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க பஞ்சாப் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னுட்டு. அப்ப என் கணவருக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஜெபத்துல கேட்டது இதான், நாளையில இருந்து நம்ம ஜெபத்துக்கு ஆரம்பிக்கிறது இதுதான், எங்க ஊழியம் செய்யணும், ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே பதில் தந்துட்டாரே அப்படின்னு நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா அவங்க சொன்னாங்க, நல்ல பெரிய சபை உங்களுக்கு அப்படின்னு. அப்ப எங்க கணவர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பெரிய சபன் இல்ல, ஆண்டவர் என் கூட இருந்தா நான் எங்கனாலும் வர ரெடி அப்படின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல, எந்த இடத்துல ஜம்முல வீடு வாடகைக்கு எடுத்தோமோ அந்த இடத்துல ஜெபத்தை ஆரம்பிச்சோம். 18வது நாள் வரும் பொழுது மறுபடியும் பஞ்சாப்ல இருந்து போன் வருது, உடனே நீங்க பஞ்சாப்க்கு கிளம்பி வாங்க, அந்த ஊழியத்தை உங்க கையில நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார், அந்த இடத்துல இன்சார்ஜா உங்க குடும்பங்களை நாங்க அந்த இடத்துல வகிக்க விரும்புறோம் அப்படின்னு. அதே போல ஆண்டவர் 10வது மாதம் அங்கு முடியும் பொழுது 11வது மாதம் ஆண்டவர் எங்களை பஞ்சாப் பட்டணத்துல கொண்டு வந்து தேவன் ஒரு பெரிய சபையும் நல்ல இருக்க ஒரு வீட்டையும் ஆண்டவர் தந்து எங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் சபைக்குள்ள கடந்து வரும் பொழுது சபை பெரியது. 10 விசுவாசிகள் 15 விசுவாசிகள் உள்ள ஒரு சபையாய் இருந்தது. அவர்கள் எங்களை இந்த சபையின் ஊழியக்காரியாய் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை. எங்களுடைய ஊழியக்காரர் மறுத்து விட்டார், நீ யார் எனக்கு அப்படின்னு ஒரு எதிர்ப்புகள் நிறைந்த ஊழியத்துல நாங்கள் இருந்தோம். அணுதினமும் கண்ணீரோடு, அணுதினமும் வேதனையோடு, ஏசப்பா இது உம்முடைய சித்தமா, நாங்க இங்க வந்தது எப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலையும் கடைசியாக 21 நாள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் 21 நாள் கண்டினியூ பிரேயர் தேவனுடைய சமூகத்துல வைக்க ஆரம்பித்தோம். தேவன் சபைக்கு விரோதமாய் இருந்த எல்லா பாதாளத்தின் வாசல்களை முறியடித்து சபையை வளர்ச்சிக்கு நேராய், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போனார். இந்த நாட்கள்ல 8வது வருடம் இந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். 200க்கு மேல விசுவாசிகளை தேவன் கொடுத்திருக்கிறார்.
அநேக புறஜாதிகள் கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் எங்களை கிருபை பாராட்டினார். இந்த பஞ்சாப்க்கு வந்த சில மாதங்களுக்குள்ளே என் மாமியார் மறுபடியுமாய் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு செய்தி வந்தது. பலவீனப்பட்டு அவர்கள் அல்லேலூயா பிள்ளைகள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அநாத ஆசிரமத்தில் அவர்களை விட்டு விட்டார்கள் என்று எப்பொழுது எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார்களோ அப்பொழுது அவர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்காக எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க, உங்களை கடைசியா நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆண்டவர் அதை போல என்னை சோதிப்பதற்காகவோ என்னை புடமிடுவதற்காகவோ என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதே போல பஞ்சாப் வந்து சில மாதங்களுக்குள்ளே அவர்கள் படுத்த படுக்கையாய் முழுவதும் சரீரம் செயலிழந்த நிலைமையிலே படுத்த படுக்கையாய் அவர்களை கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, பிளட் இதெல்லாம் பார்த்த உடனே தலை சுற்று வரும். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏசப்பா, எப்படிப்பா நான் இதை பார்ப்பேன், நீர் ஏன் இந்த சிச்சுவேஷன்ல என்னை விட்டுட்டீங்க? நான் ரொம்ப கதறி அழுதேன். என் கணவர்கிட்ட சொன்னேன், நீங்க என் கூட இருந்தா நான் இதை பார்த்துக்கிருவேன். ஆனா ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் மன வேதனையோட செய்யக்கூடாது, மனப்பூர்வமா செய்யணும். அவங்க செஞ்ச காரியத்துக்கு நான் பழி வாங்கிடக்கூடாது ஏசப்பா. நான் சமாதானத்தோட சந்தோஷத்தோட அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே நான் அவங்க வந்த நாள் என் தாயிடத்துல நான் போன் பண்ணேன். அம்மா, எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி அவங்கள பாதுகாப்பேன், எப்படி அவங்கள பராமரிப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு 2-3 பேர் வேணும். எனக்கு சின்ன குழந்தைங்க, நான் பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி பார்ப்பேன்? அவங்க மேலெல்லாம் சலம் வடியுது, ரொம்ப ஸ்மெல் வருது, வீட்டுல வைக்க முடியாதுன்னு எங்க அம்மா எனக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற நல்ல ஆலோசனை கொடுக்கிற தாயை தேவன் கொடுத்ததுக்காக இந்த நேரத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க சொன்னது, லின்சி அந்த இடத்துல நான் இருந்தா நீ என்னை பாப்பியா பார்க்க மாட்டியான்னாங்க. நான் முழு மனதோட சந்தோஷத்தோட என் தாயிட்ட சொன்னேன், அம்மா நான் பாத்துக்கிடுவேம்மா, நான் சந்தோஷமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷமா பார்க்க கிருபை செய்தார். இதே இடத்துல ஒரு மாதம் அவர்கள் எங்களோடு கூட இருந்தாங்க. ஒரு மாதம் நிறைவடையும் பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். என் தேவன் அவர்களுக்கு சேவை செய்ய, அவர்களை பராமரிக்க எனக்கு பலனு கிருபையை கொடுத்தார். அதன் மூலமாய் நான் என்னை துன்பப்படுத்தின, எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின என்னுடைய குடும்பத்தை, என் கணவரின் குடும்பத்தை நான் பராமரித்ததன் மூலமாய் அநேக பெண்கள் ஊழியத்துல வளர்றதுக்கும், அன்பு என்ன, மன்னிப்புனா என்னன்னு கற்றுக்கொள்கிறதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். விசேஷமாய் அமேனாலில் இந்த சபை மூடப்படும் என்ற சூழ்நிலையில இருக்கும் பொழுது தேவன் இந்த சபையின் மூலமாய், தரிசனம் மூலமாய் இந்த வருடத்துல 1000 வாலிபர்களை பஞ்சாப் முழுவதுமாய் இருக்கிற 1000 வாலிபர்களை கூட்டி தேவனுடைய சமூகத்துல வாலிபர் முகாம் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எப்படி நடக்குமோ என்று இருக்கும் பொழுது தரிசனம் கொடுத்த தேவன் அந்த தரிசனத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினார். விசேஷமாய் இந்த சபையில தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதனால் பஞ்சாப்ல அறியப்படுகிற ஒரு சபையாய் தேவன் மாற்றினார். அதற்காய் நான் கர்த்தருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில வாலிப பிரயாயத்திலே தேவனை விட்டு பெற்றோர்களை வேதனைப்படுத்தி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை என் தாய் தகப்பனின் ஜெபத்தின் மூலமாய் என் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாய், பரிசுத்த வாழ்க்கையாய் அநேக வாலிப பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மகளாய் என்னை மாற்றினார். சிறு வயதிலே அநேக வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தனைகள் அனுபவித்ததுனால இந்த நாட்கள்ல ஊழியத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்பங்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தாயாய் தேவன் என்னை வைத்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் குளிர் பிரதேசத்துல இருந்தாலும், பலவீனங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் முத்தமாய் வல்லமையாய் செய்ய தேவன் பலன் கொடுத்து வருகிறார். விசேஷமாய் இந்த நாட்களில எப்படி இந்த அரோமா டிவி அநேகருடைய சாட்சிகளை அநேகருக்கு பகிர்ந்து சுகந்த வாசனையாய் அநேகரை மகிமைப்படுத்துகிறது போல தேவன் என்னையும் குழியில் கிடந்த என்னை, நாற்றம் எடுத்து கிடந்த என்னை என் தாய் தகப்பனின் ஜெபத்தினால என்னை சுத்திகரித்து என்னை அலங்கரித்து சிறு வயதிலே தேவனோடு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னையும் மிஷனரியாய் பயன்படுத்துங்க என்று சொன்ன வார்த்தை தேவன் நினைவு கூர்ந்து வருடங்கள் கடந்தாலும் வாக்கு மாறாத தேவன் என்னோடு இருந்து அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்று இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல 10 மாசம் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் இந்த இடத்துல பஞ்சாப்ல பர்னாலாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கடந்த 8 வருடங்களாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். விசேஷமாக
இந்த நாட்களில தேவன் அமேன் அலையில ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தி அவருடைய மகிமைக்காய் அமேன் என்னுடைய கணவரையும் என்னையும் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். தேவனுடத்துல வேண்டி கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களையும் தேவன் அமேன் அலையிலுயா எனக்கு கொடுத்து அவருடைய நாம மகிமைக்காய் என்னை பயன்படுத்தி வருகிறார். ஒரு நேரம் அமேன் நல்ல வஸ்திரம் போட முடியாம, ஒரு நேரம் நல்ல ஆகாரம் இல்லாமல் கண்ணீரோடு இருந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கத்தக்க, அநேகருக்காய் ஜெபிக்கத்தக்க, அநேகருக்காய் உதவி செய்யத்தக்க தேவன் என்னுடைய கரங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நான் ஒவ்வொருவரையும் ஆமென் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. விசேஷமாய் நான் சொன்னது போல என் தகப்பனை போல நன்றாய் ஜெபிக்கிற, என் தகப்பனுக்கு மேலாய் கொடுக்கிற ஒரு நல்ல கணவரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் அதிகாலை நேரமாகட்டும், இரவு நேரமாகட்டும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அமேன் திறப்பில நிற்கிற ஒரு ஊழியக்காரரை தேவன் எனக்கு ஒரு நல்ல கணவராய் கொடுத்திருக்கிறார். அமேன் இந்த நாட்களில தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் அமேன் சமயத்திலே தேவன் அவருடைய மகிமையை விளங்க பண்ணி அவருடைய பிரஸ்தாபத்தை நம்மேல வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் அமேனாலில தேவனுடைய சித்தத்திற்காய் காத்திருக்கிற உங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சமூகத்திலே தம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அமேன் கண்களை மூடுவோமா? அமேன் பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் அப்பா என் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நன்றி இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரிக்க இந்த சாட்சி நாளிலே லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னை கழுவி சுத்திகரித்து பயன்படுத்தின தேவனப்பா ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்க. சுகந்த வாசனையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.